இன்று காலையிலிருந்து சென்னையில் மழை பெய்கிறது. நான் இங்கே வந்தவுடன் முதலிடம் மழையாக பெய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துள்ளது. The government has generously given us incentives on our commitment to employ at least 50% of women and 5% of employees from the LGBTQI and people with disabilities community. சமத்துவத்தை போற்றிய வள்ளுவரும் கணியன் பூங்குன்றனாரும் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்கிறீர்கள். பல வரலாற்று பெருமைகளையும் புகழையும் கொண்ட தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக மட்டுமின்றி உங்கள் சகோதரனா வருக 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 என நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ட்ரோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ட்ரோன் தான். இது ஸ்ப்ரேயிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்டைட் ஸ்ப்ரேயிங் அப்புறம் சானிடைசேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ ஒன்று வந்து பெட்ரோல் ஆப்ரேட்டட், இன்னொன்று வந்து பேட்டரி ஆப்ரேட்டட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 25 மினிட்ஸ் எண்டூரன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் பெஸ்டைடும் வாட்டர் சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு இதை வச்சு மினிமம் நம்ம ஒரு 20 to 30 ஏக்கர்ஸ் கவர் பண்ணலாம். அதே அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல்ல தான் இருக்கு. அது வந்து 12 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வரைக்கும் கண்டினியூஸாக ஃப்ளை ஆகிட்டு இருக்கும். வெறும் ரீஃபில் பண்ண மட்டும் நம்ம இறக்கி எத்தனை போகும். அதை வச்சு மினிமம் நம்ம ஒரு 50 ஏக்கர்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு கவர் பண்ணலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைப் சர்டிஃபைடு, அதாவது DGCA இருந்து அப்ரூவல் கொடுத்த ட்ரோன்ஸ். இது இந்தியாவில் ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ணோம்னா அதுக்கு முதல்ல DGCA கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். அதனால அங்கிருந்து அப்ளை பண்ணி TC வாங்கினதான் இந்த ரெண்டு ட்ரோன்ஸும். இப்போ நம்ம தமிழ்நாடு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண 2022 ஸ்டாலின் சார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார், சீஃப் மினிஸ்டர். அவர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 இயர்ஸ்ல இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சென்னை கார்பரேஷனுக்கு மட்டுமே. இது வரைக்கும் இந்த ட்ரோன் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூவம் நதி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொசுவை வந்து சானிடைஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் கான்ட்ராக்ட்ல சென்னை கார்பரேஷன் கூட இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். பிரைவேட்டும் வாங்கலாம், கவர்மெண்ட்டும் வாங்கலாம். இப்போதைக்கு ரைட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பிரைவேட் கம்பெனிஸும் அப்ரோச் பண்ண போறோம். விவசாயிகள்லாம் வாங்கணும்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்சிடியோட நம்ம ப்ரொவைட் பண்றோம். 35% சப்சிடி இருக்கு அவங்களுக்கு. இது இல்லாம லோனும் நம்ம அரேஞ்ச் பண்றோம். அது பார்த்தீங்கன்னா மேப்பிங் சர்வேலன்ஸ் எல்லாம் பண்றோம் பார்த்தீங்களா, அது அப்புறம் மேப்பிங்காக யூஸ் பண்றதா அந்த ட்ரோன். அது பேர் ஃபிக்ஸட் விங் வீடால் சொல்லுவோம். இப்போ பிளேன்லாம் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்றதுக்கு ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் தேவைப்படும். ஆனா இந்த ட்ரோனுக்கு அப்படி தேவைப்படாது. டைரக்டா ஒரே இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போன அப்புறமா அது நம்ம பிளேன் மாதிரி அது ஸ்டார்ட் ஆகி போயிடும். இல்ல அது பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு ஒரு ப்ரொபோசல் தனியா போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம மேப்பிங்காக மட்டும் தான் பண்ணிட்டு, இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. இப்போ இது பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டைப் சர்டிஃபைடு. இப்போ இந்தியால நிறைய பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே ஆக்சுவலா DGCA படி பேண்ட். அதெல்லாம் அது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான விழிப்புணர்வுக்காக தான் நாங்க இங்க ஸ்டால் போட்டிருக்கோம். தேங்க்யூ.